Dear friends, today we will be studying about kleptomania. What is kleptomania? It is a mental disorder. The people, those who are having this disorder, usually they cannot control stealing. Something will urge them to steal. Like for example, they may be attracted with collecting some stationery item or some other things, household things or clothing like that. Most of the time these people will not use the things what they are stealing and keeping. Now I like to present a video, the students what they have acted out. We can understand more clearly looking at that video. They will also explain and act out what are the diagnostic criteria and causes and treatment of kleptomania. Now let us watch the video. கண்டிப்பாக வந்தா இருக்காது நிறைய ஒர்க்லாம் இருக்குது, நிறைய ஒர்க் முடிக்கணும். இன்டர்நெட்டில் போடுவாங்க, சிஏக்கு மாற்றம் வந்துருச்சு.
கேட்டா அது டேபிள் மேல தான் இருந்துச்சு. நேத்து நீ தான் வந்துட்டு என்ன உள்ள தள்ளுற? எதுவும் இல்லை. என்ன தள்ளுற? எதுவும் இல்லை பிரியங்கா. எதுவும் இல்லைன்னா எதுக்கு தள்ளிட்டே இருக்க? எதுவும் இல்லை, சும்மா திங்ஸ் தான். என்ன திங்ஸ் இருக்கு? எதுவும் இல்லை. என்ன மாறிக்க? எதுவும் இல்லை பிரியங்கா. எதுவும் இல்லைன்னு சொல்றால இது. என்னது இது? எதுவும் இல்லை பிரியங்கா. என்ன சுமி இது? இதெல்லாம் உன்னோட திங்ஸா? ஆமா இது என்னோட லிப்ஸ்டிக் தானே? இப்பதானே காமிச்சேன். இது எப்படி இங்க வந்துச்சு? இது ஸ்வேதாவோட கிரையான்ஸ் தானே? எப்படி வந்துச்சு? என்ன நடக்குது இங்க? நான் சிஸ்டர் கிட்டே சொல்றேன். நீ வேணாம் பிரியங்கா, இதெல்லாம் இல்ல நான் சிஸ்டர் கிட்ட சொல்லியே ஆவேன். நீ வேணாம் பிரியங்கா. இவ்வளவு திங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். என்ன இதெல்லாம் உன்னோடதா? என்னோட சொல்லலாம். எப்படி இங்க வந்துச்சு அப்போ? நான் சொல்றேன், தயவு சிஸ்டர் கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். எப்படி நான் சொல்லாம இருக்கிறது? அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றது கொஞ்சம் சரி சொல்லு. ப்ளீஸ். கட் பண்ணிடலாம். ஏன் இப்படி பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு தெரியல நான் ஏன் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு. எப்பத்துல இருந்து உனக்கு இந்த மாதிரி பழக்கம் வந்துச்சு? எல்லார்கிட்டயும் இருந்து எடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அது எனக்கு 5th ஸ்டாண்டர்ட் 16. சரி, இனிமேல் இதை பண்ணாத. இதை பத்தி நம்ம வந்து கவுன்சிலிங் போய் பேசலாம். கவுன்சிலிங்னா வந்து they will help you with this.